ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை சமையல். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கேழ்வரகு இட்லி வீட்டிலேயே ஹெல்த்தியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஈஸியான ஹெல்த்தியான டிஷ். இது வாங்க இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். சுவையான மற்றும் ட்ரெடிஷ்னலான டிஷ்ஷுகளை பார்க்கணுன்னா நீங்கள் வந்து சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வந்து பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனே அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இட்லி அரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன். கடையில் போய் இட்லி அரிசின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க, அது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அப்புறமா கேழ்வரகு ஒரு கப் எடுத்துருக்கேன், அது போட்டுக்கோங்க. உளுந்து ஒரு கால் கப் எடுத்துருக்கேன், அது எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிக்கோங்க. கழுவி ஊற வைங்க, இல்லைனா ஊற வச்சுட்டு கூட கழுவலாம். நீங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது வந்து மிக்சிலேயே வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம மிக்சியில் எல்லாத்தையும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஊறி இருக்குது, தண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சுங்க. பாருங்கள் நல்லா அரைஞ்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ வந்து இது ஒரு பாத்திரத்தில் போட்டு போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அந்த அரைச்சி வச்ச மாவை ஊற்றிடுங்க. இது வந்து ஒரு 8 மணி நேரம் வந்து இருக்கட்டும், புளிக்கும். அப்போ தான் மாவு புளிச்சா தான் நம்ம இட்லி ஊற்ற முடியும். பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு கலக்கி விடாதீங்க, அப்படியே அள்ளி நீங்கள் இட்லி ஈடில் ஊற்றிடுங்க. புளிச்சு வந்தால் தான் அந்த மேலே கலர் வந்து ஒன்றும் கிடையாது, அது புளிச்ச இதுதான். அது ஈடில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம், எவ்வளோ சைஸுக்கு வேணாலும். ஊற்றி அடுப்பில் வந்து பாத்திரம் வச்சுருக்கேன் நான், தண்ணி சுட்டுறதுக்கு தண்ணியோட பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சு வந்து நல்லா நெருப்பு வந்து அதிகமாகவே இருக்கட்டும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இட்லி புஷ்ஷுன்னு வரும். சிம்மில் போட்டிங்கன்னா கம்மியாகிடும். ஒரு 1/4 மணி நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இட்லி வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். தொட்டு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தேவைன்னா தண்ணியில் கை வச்சு அதை வச்சு தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா புஷ்ட்டு இருக்கும். உள்ளே மாவு மாதிரி உள்ளே போகாமல் இருக்கும். அப்படி வந்து பார்த்திங்கன்னா இட்லி ரெடி. இதை வந்து கவுத்து எடுத்துடலாம். இதை வந்து சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது கேழ்வரகு அவங்களுக்கு. வீட்டில் டெய்லியுமே ரெகுலராக இட்லி சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது கூட வந்து சட்னி, சாம்பார், தேங்காய் சட்னிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதோட சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சென்னை சமையல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ.